நீ தைரியடா ஜன்னல் தானே போடணும் ஜன்னல் போட தான் ஊட்டிட்டு போவாது. ஓகேங்க, என்ன நம்ம வீடியோவில் பார்க்குறோம்னா 50 டி வண்டியோட கியர் ப்ரோ வண்டியோட பிக்கப் பற்றி கேட்டீங்களா? இங்கே பக்கத்து ஊரில் கூடலூரில் டெமோ போட்டிருந்தாங்க சேலத்துலேருந்து. அதான் பார்க்குறேன் 50 டி கியர் ப்ரோ கார்த்தி அவர்கள் தான் ஆப்ரேட் பண்ணுறாரு. ஆனந்த போதுமா நாங்கள் ஏறதா? எத்தனை லோடு போட்டு படக்கடை பிடிக்கிட்டு போயிடும். கலப்பை இறங்கலாம் நண்பா. டேய் என்னடா கீர் இது? என்ன கீரு? கீர் பேட்டர்ன் என்ன? கீர் பேட்டர்னு கீர் பேட்டர்ன் என்ன? A2ஆ? எத்தனை? 16 ரூபாய்மா? 17ஆ? இப்படி ஓட்டணும் வண்டியோட டெப்த். வேணாம் வேணாம், அவனே லிவர் தூக்குறான்டா. தூக்கல்லாம் போகாது. 3 இப்போ ஆகாது. டயர் ஸ்லீப்பேஜ் ஆகும். போவாதுடா, நீ வேற ஒன்று ஆப்பாயிட்டு ஓரவியலுக்கு வேலையே செய்யலடா. சும்மா டம்மியில் போயிட்டு இருக்கிற போது என்ன இறங்க. நீ 10ஆவது வெயிட்டு வாங்கிட்டு இதுக்கு தாண்டா வெயிட்டு கல் வேணும். ஓகே நண்பா, 5 கிலோலாம் ஓட்டணும்னா கியர் புரோவாக இருந்தாலும் சரி, நார்மல் வண்டியாக இருந்தாலும் சரி, கம்பல்சரி வெயிட் போட்டால் தான் ஆகும். 2 வீல் டிரைவில் அப்புறம் என்ன ஆகுது? டீசல் வந்து ஒரு 5 to 5.5 லிட்டர் போகுங்கிறாங்க. 5 லிட்டருக்கு கீழே குறையாது. இது என்ன ரேட்டு என்னன்னு மறுபடியும் எல்லாம் விசாரிச்சு. ஒரு பாறை ஒன்று பேருங்கடா. கல் ஒன்று எடுத்துட்டீங்களா? வண்டி வந்து சவுண்டு வந்து அப்படியே அலையுது. ஃப்ரெண்டு வெயிட் இல்லை வேறு என்ன சுற்றிக்கிட்டே இருக்குது. A3ல் ஓடி இருக்குது ப்ரோ. 17 RPM. கலப்பை இன்னும் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, கலப்பை வந்து ஒரு நல்ல கலப்பையாக இல்லை. அதுதான் ஒரு பிரச்சனை. இந்த வண்டி வந்து 11 லட்சமாக என்னமோன்னு நினைக்கிறேன். அக்யூரேட்டான ரேட்டு கேட்டுக்கலாம். மைலேஜ் எவ்வளோ சொல்கிறான்னு கேட்டுக்கலாம். கலப்பை வாட்டமான கலப்பையாக இல்லாத போச்சு. வாட்டமான கலப்பையாக இருந்தால் இன்னும் நல்ல டெப்த்து கிடச்சிருக்கோம். கலப்பை வாட்டம் இல்லாத கலப்பையாக போச்சு. இதுதான் பிரச்சனை. கியர் ப்ரோன்னு கேட்டிங்கல்ல, இதுதான். இதுக்கு காம்படிட்டராக தான் மகேந்திராவில் நோவாவில் 50 லட்சத்தில் கிரிப்பர் கியரு செட்டில் கியரோடு வந்துருக்குது. இப்போ கியரை மாற்றிட்டாங்க நண்பா. என்ன கியர்னு தெரில. 4 A3ஆ? முன்ன போட்டது A2 ஃபஸ்ட்டா? பெயிண்ட் வாசம் சூப்பராக வருது நண்பா. ஃபுல்லாக வருது.
ஆனால் மண் வந்து எப்படி சொல்கிறது டைட் இல்லை, அதுதான் பிரச்சனை. இன்னும் டைட்டாக இருந்துச்சுன்னா வீல் ஸ்லீப்பேஜ் ஆகாது, பர்ஃபார்மன்ஸ் அருமையாக இருக்கும். வீல் வந்து ஃபுல்லாக ஸ்லீப்பேஜ் ஆகுது, அங்கே தான் நிற்கிது மேட்ரு. பிடிங்கடா நானும் வரேன், நீ பிடிக்கிறா எங்கடா ஏறிட்டீங்க? உள்ள போயிரு எடுங்கடா ஆனந்த. எங்க பின்னாடி போய் யார் ஏறா? வெயிட் பத்தாதுடா, மழை இறங்கி இருக்கிறா. கீரை அப்படி சொல்லு என்கிட்ட, எதை போடுறேன்னு சொல்லு. என்னன்னு கீரை போடுறேன், அந்த வெங்காயம் எனக்கும் தெரியும், எதுன்னு சொல்லு. ஃபோர் வீலர் ஆன் பண்ணுறா, சுத்தவே இல்லையா? இப்போதான் நம்புறேன். இந்த பொடி பிடிச்சி ஓட்டினா டீசலோட மைலேஜ் என்னடா? ஏடா மணிக்கு 2 லிட்டர் தான் போகுமா? ஐயோ கிட்ட கூடி நான் சேஃப்டியாக உட்காரணும் பாப்பா. என்ன பாறையில் மாட்டிக்கிச்சு. எக்ஸ்ட்ரா போனால் வண்டி ஃப்ரீயாக போயிருந்தா அவங்க கட்ட அடிக்கலாம். ஏதோ பேரல் ஓட்டுறதுல இது பேரல் ஓடுறது ஆகுமா? தெரிஞ்சுக்கிறதுடா மண்ணெல்லாம் லூஸ் பண்ணிட்டாங்களா? அதான் பிரச்சனை, ஓவராக லூஸ் ஆகி போச்சு. எத்தனை ஆர்பிஎம் ஆனது ட்ராப் ஆகுது? 6500 போயிடுங்க. எத்தனை ஆர்பிஎம் ட்ராப்பு? 1 2 ஆர்பிஎம் முழுசாக ட்ராப் ஆகுது. ஒவ்வொரு ஐபத்து கூட 50 மணி ஓட்டினீங்க. ஐபத்துக்கு ஆவாதா? இதெல்லாம் இதுதான் ஆகும், 7 மட்டும்தான் ஆகும். இது அப்புறம் ஏழுக்கு ரோட்டு போடுதா? ஏன் வந்து ரோட்டு மட்டும் ஓட்ட முடியுமா? உடம்பு கூட ஆகுதா? அப்புறம் எப்பறம் உழவு ஓட்டுறது? மேட்டுகளில் உழவு ஓட்டுவாங்க, கொண்டுட்டு போயிடுவாங்க. இது டீ பஸ்ஸு ஏதோ 9 ஓட்டலாம். இது இப்போ நான் கீழே இறங்கி போய் மணக்குதுடா, பெயிண்ட் மணக்குது. ஏகாரி இப்போ புரிஞ்சளவு மேட்டுக்காடு ஓடுறது கூட இதில் சீபஸ் ஓட முடியாதா? அப்புறம் எதுக்குடா அந்த ரோட்டில் ஓடுறது மட்டும் தான் ஐ பஸ்ட்டுக்கு 5 லிட்டர் போகுமா? ஏகாத்தி சாலிடாக சாப்பிடுவான். என்ன இவ்வளோ கூட தான் இந்த வண்டியில் செடிலியர் ஒன்று கொடுத்துருக்கலாம். ஃபுல்லாக எண்டு பண்ணி போடுறாங்க. வெயிட் இல்லை, வெயிட்டுகளை போடணும். ஏன்னா இதில் மண்ணில் ஒரு வெங்காயம் இல்லையா, அப்புறம் என்ன பண்ணோம்?
கலப்பைன்னு கொஞ்சம் நல்லா வாட்டமாக இருந்தால் இன்னும் வாரும். கலப்பையில் அடியில் மாட்டி இருக்குது. வெங்காயத்துக்கு கலப்பை அந்த மடி தான் பிரச்சனை. அது போய் பின்னாடி உறைஞ்சிக்குது. கலப்பையை உரையிறது விட மாட்டேங்குது. என்ன பண்ணுறான்? அடுத்து ரோடு ரன்னிங்க. என்ன வீலு முன்னாடி தூக்காம மாட்டேங்குது? என்ன வண்டி எடுத்துக்கிட்டு தூக்கறதெல்லாம் தூக்கம். பின்னாடி வீலுக்கு லோடு இல்லைல்ல. இங்கே தான் லைட்டாக பட்டாவே ஸ்லீப்பேஜ் ஆகுதுல்ல. மண்ணு பிடிமாங்க. மண் டைட்டுன்னா நாங்கள் ஓட்டினோம் பாரு, அதுதான் டைட்டு. திணறிச்சு ஒரு ஆரிப்புமா அதுதான் பேத்து எடுக்குது. அணுகுண்டாவா 4 வீல் ரயில பிரேக் அடிப்பான். சீல போடுறா காட்டுக்குள்ள அவ்வளோதான் போவோம். மண்ணு காட்டுக்குள்ள எங்க வண்டி வேகலாம் போவாது. வாங்க முதலாளி. பெரிய 52 பத்திரம் எடுத்துக்கிறீங்க. எங்க அதுக்கெல்லாம் பணம் வேணும்ல. எடுத்துக்கும் போது பெரியவன இல்ல பணம் எதுக்கு? சும்மா கூப்பிட்டு கொடுக்குறாங்க. கொடுப்பாரு அவர்லாம். பக்கத்துல எங்க பெத்த கை வட்டி இவரெல்லாம் நினைச்சா 4 வண்டி கூட எடுத்து நிறுத்தலாம். இனிமேல் என்ன வெங்காயத்துக்கு எடுக்கணும்? அங்கதான் பணம் வட்டி குட்டி போட்டு எடுக்குது. 5 ரூபா வட்டி 7 ரூபா வட்டி. வாழ்த்துக்கள், புது வண்டி எடுத்துருக்கு. நன்றிண்ணா. பார்த்து செட்டா போயிட போகுது. பார்க்கலாம் டே ஆனந்தக்க ஒன்று நீ டப்பு குறப்பியான்னு பார்க்கலாம். 1000 கூட தப்பு கொடுக்கலப்பா. வண்டிக்கே வலிக்காத ஓட்டுவது எப்படி? சரி, இது கீழே இன்னும் ரொம்ப ஸ்லோவாக ஆர்பி இவ்வளோ கேட்குது. நார்மலாக 5 கிலோ போகிற வேகத்துக்கு கூட ஸ்லோ பண்ணிட்டாங்க. பி பஸ்ட்டுக்கு என்ன ஆர்பிஎம் 17 ஆர்பிஎம்ல கேட்குது. பி பஸ் படம்னா கரெக்டாக இருக்குது. எல்லாரும் கலப்ப வேலை முடியும். இங்கே அவங்க இவங்க ஓட்டின 4 சுற்றுல இப்போ உழவு எடுத்ததே தான் போக மாட்டேங்குது. எனக்கு கியர் ப்ரோ பிடிக்கல. என்னப்பா இப்படி சொல்லிச்சு? இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு எத்தனை பேர் கியர் ப்ரோ கேட்குறாங்க. ஒரே வாரத்தில் கியர் ப்ரோ பிடிக்கல. நார்மல் 50 கியர் பெஸ்ட் என்ன கேட்டேன். கியர் ரேஷியோ ஸ்லோ. நம்மளுக்கு நார்மலாக 38 இருக்கு. இது 37 தானே இருக்கு. 50 HP அவ்வளோ தானா? 13 HP குறைச்சி கொடுக்குறாங்க. அது அப்போ பார்க்கும்போது கொஞ்சம் புறகாட்டி ஃபினிஷிங் எனக்கு கம்மியாக இருக்குது. ஸ்லோ இல்லை, லோடு கம்மியாக தானே எடுக்கும். 6 ஓடுதான் நான் ஓடணும்னு நான் சொல்கிறேன். இது ஓட்டுருக்கு ஓட்டி பார்த்தேன் நார்மல் கூட. என்ன ஃபீல்டுக்கு? நார்மல் இது மாதிரியே ஆர்பிஎம் லோ தேடு 15 ஆர்பிஎம் போட்டால் 6, லோ மீடியம் 2 போட்டு ஒரு 14-15 ஆர்பிஎம் வச்சாலுமே 5 அந்த ரேஞ்சு ஓடுது. 5 கீழே கண்ட்ரோல் பண்ண முடியாதா? அது இல்லைன்னா சம்மந்தம் நேரம் கீர் போட்டால் வண்டி வேகமாக போகுது. ஆணை கட்டி கிளி போடுற மாதிரி இல்லை சொல்கிற. கஷ்டப்படுற ரொம்ப இல்லை. 5 லிட்டர் கிராஸ் ஆகும். டயர் பெருசாக இருக்கிறதுக்கு பவர் ஸ்டேரிங் கொஞ்சம் இதாக இருக்குது, ஸ்லோவாக இருக்குது. டர்னிங் அந்த டக்குன்னு ஆக மாட்டேங்குது. அது கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டீசல் மைலேஜ் இவ்வளோ சொல்கிறீங்க. வரல 5 லிட்டருக்கு 4.5 லிட்டர் ஓடுது, 4-5 ஓடுது. அது இல்லை, அதான் ரொட்டேட்டர்லாம் மைலேஜ் பண்ணி மைலேஜ் வரல. எப்படி ஓடி என்ன பண்ணுறது? டேய் உங்கள் 50 டீயே பரவாயில்லடா. இதை கம்பேர் பண்ண மாதிரி இது கீழ் பஸ் எதாக இருந்தது?
இதில் இருக்கிற கீர் பாக்ஸ் ஏபிசின்னு கொடுத்தான். இப்போ பழைய வண்டியில் மாற்றலாம்ல, அந்த ஆப்ஷன் கொண்டு வரலாம்ல, அந்த டி ஆப்ஷன் கொண்டு வரலாம்ல. ஆனால் அதுக்கு பதிலாக இப்போ கம்பெனியில் வந்து அவங்க தான் மேனுவலாக விட்டாங்க. நான் கேட்குறதுன்னா இது 1090 மேலே 52 பத்து எடுத்துகிட்டு போகலாமே. நாங்கள் அது மைலேஜ் எப்படி? இது என்ன ரேட் இன்னைக்கு? 1090 டிஸ்கவுண்ட் போக. டிஸ்கவுண்ட் இல்லாமல் 1090 சொல்கிறாங்க. ஃபைனலாக ஒரு 1050 அந்த ரேஞ்சு தரணுங்கிறாரு. 10,000 ரேஞ்ச் வருது. என்ன அவரு சுராஜ் வண்டிக்காரரு இதில் கிரீப்பர் ஆப்ஷன் கிடையாது. டிஏ எடுத்துக்கிட்டு தான் கிரீப்பர் பார்த்தோம். இதில் கிரீப்பரே மாட்ட முடியாதுட்டாங்க. சூப்பர். சரி, அப்போ இது என்ன பர்பஸ் வந்துருக்குது? முன்னாடி எனக்கு தெரிஞ்சு டயர் ஒன்று பெருசாக இருக்குது. இன்னொன்று ரோட் பர்பஸ் வேஸ்ட்டு, சுத்த வேஸ்ட்டு. பின்னாடி டயர் பெருசு, பின்னாடி டயர் பெருசு, 5 சைஸு. ரோட்டில் ஓட்டி பார்த்தீங்களா? ஒரு 17க்கு மேலே போனால் வண்டி வைப்ரேட் ஓவர் ஆகுதா? வைப்ரேட் ஓவர் ஆகுது. என்னடா ஃபீட்பேக் கொஞ்சம் நெகட்டிவாக வருது. கம்பெனி பேர் கட்டி இவர் என்ன பண்ணுறாரு? வந்தவொடனே முன்னாடி குத்த விட்றாரா? குத்த விட்டா என்ன ஆரம்பம்னா கொத்து விட்டா ஆழமாக போவாது. போய் உட்காந்துக்கும். பின்னாடி கம்பி வச்சுக்கிறேன். 6 லிட்டர் குடிக்குதுங்கிறீங்களா? அதான மனசு கஷ்டமாக இருக்குது. 3000 ரூபாய்க்கு அடிப்பேன் ட்ரையில். 5,640 ஓடிக்குது. இப்போ கணக்கு போட்டுக்காங்க. இதெல்லாம் கணக்கு பார்க்கும்போது என் வண்டி எவ்வளோ பரவாயில்லையே. 5க்கு ராஜா பண்ணாது அந்த வண்டியுமே. சரி, நேற்று 2000 ரூபாய்க்கு டீசல் அடிச்சு ட்ரை ஆயிடுச்சு. ஒரு அரை மணி நேரம் கலப்ப ஓடிக்குது. இவங்க வந்து ரொட்டாட்டர் வந்து இங்கே கண்ணாமணியில் மாட்டிக்கிட்டு போய்க்கிறாங்க. அதுக்கப்புறமா 1 மணி நேரம் 5 கால் போட்டிங்கன்னா ட்ரையில் வந்து நிற்குது. ஏன் 585 4 ட்ரை 50 HP தான். இதே ஆஸ் பவர் தான். 2000 ரூபாய்க்கு ஊற்று 5 மணி நேரத்துக்கு கீழே குறைச்சி அந்த வண்டியை வறுத்து ஓட்டிட்டுனா உனக்கு அந்த வண்டியை தான். நானும் எப்படி சங்கி அடிச்சு பார்த்துட்டேன். 5 மணி நேரம் ஓடுது. இது எங்க 5 மணி நேரம் ஓட போகுது? 3 மணி நேரமே ஓடாது. ஃபர்ஸ்ட் ஒரு அரை மணி நேரம் வீட்டுக்கு கொண்டா நிறுத்திட்டு போயிட்டேன். இவங்க போய் ரொட்டாட்டர் மாட்டிட்டு இருந்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா போய் 50 நிமிஷம் இழுத்தேன். இங்கே வந்து இழுத்தாட்டி ட்ரை ஆயிடுச்சு. அதே அப்படின்னா இதெல்லாம் எங்கடா அவர் 6 லிட்டர் சொல்றாரா? வண்டி கம்ப்ளைண்ட் இல்லை இது கட்டுப்படியாக நாங்கள் ஓட்டி பார்த்த வண்டி ஜேடி ஆயிட்டு. இது என்ன ஆயிட்டு வருது? இது அதோட அட்வான்ஸா? இல்லை, இது அதில் அதான் அதிலே வந்துருதா? அதை ஓட்டிட்டு அந்த வண்டி ஓட்ட முடியாது. சரி, இதெல்லாம் கொடுத்தாங்களா? ஐயா சர்டிஃபிகேட் கொடுக்க விட்டாங்க. அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க. வர்றவங்க எல்லாம் டிஃப்ரெண்டாக யோசிக்கிறீங்க. இப்போ வராங்க. முன்னாடி கையை போடக்கூடாது, 2 கையில் மட்டும் ஓட சொல்லணும். டாப்லிங் கை எதுக்கு போடணும்? அது கரெக்டு தான். ராஜா, அந்த டாப்லிங் கை கழட்டி கொடுத்துரு. சென்சிங்கே இந்த அளவு லோட் ஆகுது. சென்சிங் எதுக்கு பிடிச்சி வைக்கணும்? கலப்பையை தூக்கிட்டு போகுது. அதுக்கா மெயின் லிவர் தானே ஓட்டி ஆகணும். அதை தானே இவன் சொன்னானே. என்னடா நினைச்சாங்க? நீங்க வந்துட்டீங்களா? கோபோட்டு அந்த புடு புடிங்க எந்திரிக்கலாம். அசரவனான்றிச்சு கோபிட். அது வெயிட் போட்டிருந்தாங்க. இதுவும் பம்பர் வெயிட் இருக்குதா? பம்பரே சதுரா ஒன்று மட்டும் தான். ஆனா தோக்கணும்னான்றிச்சு கோபோட்டோ. ஆனா அதோட அது குளோபல் ஆக்சில் இல்லை கத்தி கோபோட்டோ. இந்த ஆக்சிலா? மோல்ட் ஆக்சில். நான் கவனிக்கலையாடா. வெயிட் அது கம்மி தான். ஆனா தூக்கல இல்லை. வேணா எடுத்துட்டு வரேன். மைலேஜ் செக் பண்ணலாம். மைலேஜ் செக் பண்ணிக்கலாம். சொல்லுங்க. யோ, என்ன பண்ண வேணும்யா? என்ன பண்ணோம்? என்ன கியர் ஓட்டுற? வேற கியரு. வேற கியரு. என்ன ஆர்பிஎம்? இல்ல பி ஃபர்ஸ்ட் இல்லனா A2 தான். பி ஃபர்ஸ்ட் ஏபிசி. ஆர்பிஎம் எவ்வளோ? 1500 மட்டும் தானா? விடுங்க இன்னொரு அடிச்சு விடுங்க. போதுமா? சரி, நாங்களாம் ஓட்டணும் பண்ணி வர முன்னாடி அத்தான் சுற்றணும். நீ இன்னும் ஓட்டவே நான் எடுக்கிறேன். நீங்களே இந்த அளவு பண்ணுறீங்க. நானும் சைலன்சர் சவுண்டை மட்டும் நோட் பண்ணிக்காம ப்ரோ. வண்டி எடுக்கிறத பற்றி யோசிக்காங்க. கண்ணுக்கு தெரியலப்பா.
அது டெப்த்தெல்லாம் நல்லா இருக்குது ப்ரோ. ஆனால் வந்து போகுண்டியே கத்துது. இதுக்கு மேல இறக்குனா வண்டி டெப்த்தெல்லாம் குறைச்சலாம் முடியாது. வண்டி வந்து லோட் ஆகுது. ஆனால் அந்த அளவுக்கு 50 HP வாரக்கூடாது வண்டி. டீசல் 4.5 போகுது. இன்னொரு லிட்டர் சேர்த்து கொடுத்தோம்னா கஷ்டம் இருக்கும். அங்கே ஒருத்தர் 6 லிட்டர் குடிக்குதுங்கிறாரியா. நான் ஓட்டிட்டு வாங்க. இதுக்கு வேணா ஒரு 5 லிட்டரில் அடக்கலாம். இது என்ன உருளுதா? ஓ 2 வீல் டிரைவ்லாம் வேலைக்கே ஆகாதுடி. 2 வீல் டிரைவ்லாம் வேலைக்கே ஆகாது. எதா அது 2 வீல் டிரைவில் போகாதியா. அது காம்பிடேட்டர் போட்டால் 2 வீல் டிரைவும் 4 வீல் டிரைவும் போட்டேனாவே யாரும் நம்ப மாட்டாங்க, பிடிக்க மாட்டாங்க. ஓ இது எங்களை கொண்டு போய்யா? இரு கலப்பை எந்திரிக்கல. இருடா கலப்பை எந்திரிக்கலடா. வாங்கடா. அப்படியே வர தூக்கு தமிழ் என்ன எடுத்துக்கலாம். செம்மண் வந்துருச்சுடா. பாறையா? ஓகே. டீசல் தான் ப்ரோ அதிகம். 6 லிட்டர் அடிக்குதுங்கிறாங்க. அதனால் இதை எடுக்கிற நண்பர்கள் யோசிச்சு எடுங்கோ. இறக்கடா 10 இறக்குங்கடா. இவரோட கூட இவர் ஓட்டி பார்க்கட்டும். அன்னைக்கு ஓட்டி பார்த்த வண்டி இதுங்க ஓட்டி பாருங்க. ஏண்டா ஸ்பீடு அதிகமாக இருக்குது. கரெக்டு ஓட. ஆனால் 4.5 லிட்டர் டீசலுங்கிறது கரெக்டு தானுங்க. 50 HP கரெக்டாக தானே போகுது. கலப்பை வாட்டம் தெரியல. அது குட்டை போட்டு வச்சுட்டீங்க. தெரியல. இன்னும் யார் வந்து மட்டமாக இருந்த கலப்பை யார் குத்தி விட்டு போட்டது? வேகமாக போகிற மாதிரி இருக்குது. இவ்வளோ வேகம் ஓட்டினா என்ன கட்டுப்படியாக போகுது? இது குடிக்கிறேன்னு கொஞ்சம் வேகத்தில் நான் வந்து M1 மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். M1 நோவோலையும் 585ல அதெல்லாம் இவ்வளோலாம் கத்துற வேலையே இல்லையா? அந்த பக்கம் வரல. பின்னாடி கீரை இது கரெக்டு. இப்போதான் கம்முன்னு போகுது. அது இன்னொரு 100 கிலோ போட்டால் கரெக்டாக இருக்கும். ஓகே ப்ரோ, எதுக்கு ஃப்ரெண்டில் ஏறி நிற்கிறாங்கன்னு தெரியுதா இல்லையா? ஃப்ரெண்டு வந்து லீப்பேஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு கீரை மாத்திரா. கீரை மாற்ற சொல்கிறா. ஒரு முன்னாடி ஒரு 300 கிலோ போட்டால் ஓரளவுக்கு நல்லா இருக்குமா? டீசல் கொஞ்சம் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுறீங்களே. தப்பிச்சிட்டேன். டீசல் போய் என்ன பண்றது? கீரை மாத்தனியே
ரொம்ப பொறுமையா போகுது. என்னன்பா ஃப்ரெண்டு வெயிட்டு போடும் இன்ஜின் அப்படியே ட்ராஃபிக் ஃபுல்லாக கேட்குது. இதுதான் இதுக்கு ஒரு கீர் தான் 5 கலப்புக்கு. ஆனால் வட்டி பிடிக்கும், வட்டி கிணறாது இழுக்க மாட்டேங்குது, சுத்த மாட்டேங்குது, தங்குது இன்ஜினு. டீசல் இவ்வளோ அடிச்சு தங்குது. இங்கே தானே பிரச்சனை. 10,90,000 ஒரு செடியில் கீர் கூட கொடுக்கலையே. செடியில் கூட கொடுக்கல. ஒரு என்ன அந்த டீ கீர் பஸ் வருது. டயர் பெருசு, டீசல் கூலர் வருது ஃப்ரண்ட்ல. டீசல் கூலர் வந்தே டீசல் 6 லிட்டர் அடிக்குதுங்கிறீங்களா? அது இல்லாத இது மண் வேறு டைட் இல்லாத போச்சு. இன்னும் கொஞ்சம் டைட் மண்ணாக இருந்தால் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். சாலை சைலன்ஸில் ரொம்ப லோட் ஆகுது. நம்ம இடத்துல அங்கே யார் எடுத்துக்கிறா? நம்ம இடத்துல யாருமே எடுக்கலாம். ஏன்னா இதுதான் அதிகமாக கேட்குறாங்க, கியர் ப்ரோ. ஆனால் எனக்கு என் மனசு இதை எடுக்கிறதுக்கு நார்மல் 50 டி எடுத்துகிட்டு போயிடலாம். இதே நான் லோ செகண்ட் போட்டு 14 RPM இந்த தச்சு நான் ஈஸியாக எடுத்துகிட்டு இருக்கிறேன். அதான் க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணுறது? மண் அந்த இடத்துல போய் தானே க்ளோஸ் ஆகுது. ப்ளூ ஸ்லீப் ஆயிடுச்சா? இந்த லோடுக்கெல்லாம் 6 லிட்டர் எடுக்கும். ட்ரைலாண்டுக்கு செட் ஆகாது. ட்ரெய்லர் ஓட்டணுமா? வாய்ப்பு இல்லை. கள்ளக்கோட்டை போட்டுக்கலாம். ஓகே நண்பா, டீசலை பற்றி பார்க்குறவங்க மைலேஜ் எனக்கு வேணும், வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வேணுங்கிறவங்க தயவுசெய்து கீர் ப்ரோ மாடலுக்கு போகாதீங்க. நார்மல் 50 டி எடுங்க, அதே உங்களுக்கு போதும். சர்வீஸ் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்களா? எவ்வளோ நேரம்? நார்மல் 50 டிக்கு பார்த்தீங்கன்னா 250. இது வந்து 500 ஃபர்ஸ்ட் சர்வீஸ். இது வேறு வண்டியில் எல்லாமே எப்பயா கொண்டாந்துட்டானே. பேக்கில் பாஞ்சு பேரே தேவையில்லை. பாஞ்சா 16 பாஞ்சா. இதெல்லாம் வண்டிக்கு லோடு தான். 2 வயசு சரி, பாஞ்சு ரேடிலா எனக்கே அப்படிதான் தெரியுது. பாஞ்சுங்கிறது ஒரு அன்சைஸ் டயர் தானே. ஏடா டே, இது யார் பத்த பிள்ளையா? 50 போகுதுடா. ஏங்க ராஜா, எப்படி இது பர்ஃபார்மன்ஸ்? வெயிட் போடணும், ஃப்ரண்ட் வெயிட் போடணும். என்ன டீசல் அவர் 3 லிட்டர் தான் குடிக்குங்கிறாரு. இதோட ஆயில் இது ஆயிலில் ரேட்டு வித்தியாசம் வருதான். இது கியர் ப்ரோ வரும். கியர் ப்ரோக்கு ஆயில் ரேட்டு அது கொஞ்சம் கேளுங்க. 250 மணி நேரத்திலே பண்ணலாமா? 500 மணி நேரம் ஆயில் கொடுப்பீங்க, மறுபடியும் 5000 அது தெரியும். ரேட் என்ன வருது? வேற 500 தான். 300 ரூபா அதிகம். 3430. முடிஞ்சுதா? ஓட்டி பார்த்தா எஸ்எஸ்சி தேவல
போயிட்டே ஷோவா ஹைட்ரோலிக்கா அது அப்பயே கொடுத்துட்டான்ப்பா ஜாண்டியர்ல சூடாகுது நீ இல்லதா இது ஆனால் பண்ற வேலை தான் இவ்வளோ வேலை என்ன அட்வான்ஸாக இருக்குது பேட்டரி தான் பெருசாக இருக்குது. பேட்டரி எது இவ்வளோ துளி ரெடி விட்டுரு ஏ கார்த்திக் கூப்பிட கார்த்தி ஏன் கிளம்புறீங்களா சரிப்பா இது எதுக்கு ஊத்துல ஒரு குட்டி ரெடி விட்டுருக்குது டீசல் கூலரா இன்னும் வேற ஏதாவது நான் பழைய வண்டிக்கு இது என்ன அட்வான்ஸாக கொடுத்துருக்குறாங்க வேற டயர் பெருசு ஏபிசி லோ ஃபர்ஸ்ட் 1.8 இல்ல 2 நான் 1.8 வரல 2 அதான் 1.8 வந்து சூப்பர் 1.8 தான் நான் கேட்டேன் என்ன கலப்பா மக்காட்டில் அடிச்சு விடுமா ஒய்யால ஏன்னா கலப்பு இங்கே போயிருச்சு புள்ளைட்டு தூக்கவே கூடாதாட்டு ரோய் கலப்பு எங்க மேலே எண்டுக்கே போயிருச்சு இதனால தான் வந்து ஸ்டே போட்டால் ஸ்டேவெல்லாம் வளைச்சி போடுறீங்க மக்காட்டில் போடுற ஸ்டே வளைக்கிற காரணம் இதுதானா அதுதான் இந்த ஸ்டே போடவே கூடாது ஸ்டே போட்டால் வாங்க பாருங்க எங்கே நிற்கிதுன்னு சென்டரை ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிது இன்னும் இதை நடுவில் போட்டோம்னா இன்னும் இறந்து பின்னாடி வந்து பாஞ்சி முன்ன வந்து ரேடியில் தானே பாஞ்சிலாம் வந்துட்டு இருந்துச்சு அன் சைஸ்லாம் இப்போ ஸ்டாண்டர்ட்லேயே வர ஆரம்பிச்சிருச்சு ரேடியில் 15 வராது 15 சைஸ் வந்து இதுக்கு முன்னாடி வரலைங்க இப்போதான் பார்க்குறேன் கீர் ப்ரோ வந்த ஃபர்ஸ்ட் எம்ஆர்எஃப் இவங்க ஒன்று தான் பாஞ்சு கொடுக்குறாங்களா எம்ஆர்எஃப் அப்போலோ இல்ல ஜாண்டியர் மட்டும் தான் பாஞ்சு வந்திருக்குது இல்ல இப்போ நியூ வேர்ல்ட்ல வந்திருக்காங்க 55 16 ரெண்டுமே இந்த பாஞ்சு பாஞ்சுக்கு 928 போலோ வேரியட்டா எனக்கு என்ன தோணுது வண்டி பத்தி என்ன சொல்ல விரும்புறேன் வண்டி ரேட்டு தான் அதிகமா இருக்குது 9 ரூபாயில அடக்கணும் வண்டி எடுக்கலாம் இதை அது மேல போனுச்சுன்னா அது ஆகாது அந்த வண்டி டீசல் அதிகமா போகுது ஏஞ்சி நீ உங்களுடைய கருத்து கணிப்பு என்ன நம்மளுடைய கருத்து கணிப்பு நார்மல் 50 டீக்கு இருக்கும் சுராஜை பத்தி கேட்டா புட்டு வைப்பீங்க சரி அப்ப இது ஓட்டுனல இப்ப அது என்ன ஹெச்பி அது 50 தான் அதுக்கு அது நார்மல் இது பெருசு என்னத்த பெருசு அதுக்கு ஓடி இருக்காங்களுக்கு தெரியும்ல பிக்கப் அதுக்கு இது எப்படி இருக்கு ஈக்குவலா இவனாக்கிற மாதிரி தான் ஓட்டி பார்க்கலையா ஏன்னா எடுத்து ஓட்டி பாரு நான் போனா ஓட்டுனீங்க நீங்க நிறைய ஓட்டுனீங்க நான் இதை பத்தி ஓட்டுனதே இல்லை அதனால இதை தெரியல எனக்கு ஓட்டி இருக்கிறவங்க தான் கீர் ப்ரோக்கும் சாதாவும் அதையே எடுக்கலாமா இதை எடுக்கலாமான்னு ஒரு எத்தனையோ பேர் நினைச்சிட்டு இருப்பாங்கல்ல கார்த்தியா கீர் ப்ரோக்கு இதுக்கு ரேட் எவ்வளோடா நார்மல் 50 டி 4 வீல் டிரைவுக்கும் இதுக்கு 50 ரூபா ரேட் வித்தியாசம் வருது அந்த கியர் பாக்ஸில் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி கொடுத்ததுனால அந்த 50 ரூபா சேர்த்து ஏபிசி வந்து சரிண்ணா ஆர்டர் குடிக்கணுங்கிறது லிமிட்டாக பிடிச்சா ஒரு 5 படுக்குமா இந்த கீரை மாட்டி இல்ல பி வரதுக்கு பதிலா லோ ஹை இது இருக்கணும் பி வரது பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து அந்த லோ அந்த அந்த ஆல்டர் பண்றதுக்காக வெயிட்டிங் இந்த கீர் பாக்ஸ் டாப் போட்டீங்களா இன்னும் போடல தினந்தோறும் போசற அப்படியே பத்திரமா வச்சிருக்காரு நான் 50 டி நார்மல் 4 வீல் டிரைவ்க்கும் இது கியர் ப்ரோன்னு அட்வான்ஸாக விட்டுக்கிறாங்கல்ல அதுக்கு இதுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு எல்லாத்தையும் கிளியராக கொஞ்சம் சொல்லிவிடுங்க ஏன்னா நிறைய பேர் இது வந்து கியர் ப்ரோன்னு வந்திருக்குது எல்லாரும் கியர் ப்ரோன்னு கேட்குறாங்க ஆனால் வந்து என்ன பர்பஸுக்கு கீர் ப்ரோ எடுக்கிறாங்க பேலருக்கு தான் ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அதுக்கு இதுக்கு என்ன அட்வான்ஸு என்னென்ன கலப்பிக்கு பெஸ்ட்டு என்னென்ன வண்டியில் ஆல்ட்ரு பண்ணிக்கிறாங்க நார்மல் 50 டி 4 வீல் டிரைவ்க்கும் இதுக்கும் அப்படியே கொஞ்சம் நாளாக ஒரு அப்படியே வரிசையாக சொல்லிக்கணும் நார்மல் 50 டியில் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் கூலர் வராதுண்ணா சரிங்கண்ணா இப்போ கீர் ப்ரோ மாடல் வந்து டீசல் கூலர் வரும் அது ஒன்று எக்ஸ்டன் ஆயிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டயர் ஃப்ரண்ட் டயர் தான் ஃப்ரண்ட் டயர் கீர் ப்ரோ வந்து பேக் டயர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வந்து 14 சைஸ் டயர் தான் கீர் ப்ரோ வந்து பேக் டயர் 15 ரூபா ஓகே ஃப்ரண்ட் டயர் வந்து 9.2 இதில் 9.5 20 வரலாம் அதில்
அதில் வந்து 800க்கு 11. சரிங்கண்ணா. இன்ஜினில் இப்போ 500 மணி நேரம் சர்வீஸ் சொல்லிக்கிறாங்களா, அதில் என்ன இன்ஜினில் என்ன மாடிஃபிகேஷன் கொடுக்குறாங்க? ஏன்னா 250 மணி நேரம், இப்போ ஒரு 300 மணி நேரம்னா சொன்னால் கூட ஓகே. இப்போ வந்து டபுளாக பண்ணிவிட்டாங்க, 200 500 பண்ணிவிட்டாங்க. அதுக்கு என்ன இன்ஜினில் என்ன ஆல்ட்ரு பண்ணி ஏதாச்சும் ஃபில்டருக்கு அதிகமாக போட்டிருக்கிறாங்களா, ஏதோ என்ன பண்ணியிருக்கிறாங்க? இன்ஜினில் ரிங்ஸு, இன்ஜினுக்குள்ள வந்து ரிங்ஸ் சேஞ்சிங். ஏன்னா நிறைய பேர் இதை டவுட் கேட்பாங்கல்ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டீசல் ஃபில்டர் வந்து முன்ன வந்து டபுள் ஃபில்டர் வரும், இப்போ இருக்கிறது வந்து சிங்கிள் ஃபில்டர். இந்த சிங்கிள் ஃபில்டர் வர வண்டி எல்லாமே இன்ஜின் சர்வீஸ் வந்து 500 மணி நேரம். இப்போ நம்ம இப்போ வர நார்மல் வண்டிக்கும் வந்து சிங்கிள் ஃபில்டர் வரதுக்கெல்லாம் 500. இப்போ நம்ம பொதுமக்கள் நமக்கு தெரியாது, ஒரு சிலருக்கு வந்து வண்டி பார்த்தோன்னா தெரியாது. அதுதான் இப்போ நீங்களே வந்து பாத்தீங்கன்னா அந்த சிங்கிள் ஃபில்டர் இருந்ததுன்னா அந்த வண்டி வந்து 500 மணி நேரத்து ஆயில் சர்வீஸ்னு கண்டுக்கலாம். ரெண்டு ஃபில்டர் இருக்கு அப்படின்னா அது 250 மணி நேரம். அது மாதிரி ஆல்டர் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது அடுத்தது கிளட்ச் எல்லாமே சேம் தான். கிளட்ச் அதே சைஸ் தான், நார்மல் 50 டிக்கு வரதான். 3 ரக்க பிளேட் தான் வரும் வண்டியில வரும்போது. அடுத்து கியர் பாக்ஸ்னு போனீங்கன்னா முன்னாடி வரதுன்னா முன்ன லோ ஹை ரிவர்ஸ் தான் வரும். லோ ஹை ரிவர்ஸ் அதுல இப்போ வந்து லோ மீடியம் ஹை ரிவர்ஸ். நம்ம இப்போ உழவுக்கு தான் இது மெயினா வந்து இந்த ரேஞ்ச் கியர் கொடுத்துருக்குறது. ஆமா, என்ன காரணம் கிடையாது, முன்ன லோ கியர்ல ஓட்டணும், ஒன்று லோ தேர்டு இல்லை ஹை ஃபர்ஸ்ட் போடுவோம். இப்போ வந்து லோ தேர்டு இல்ல பி ஃபர்ஸ்ட் இல்ல பி செகண்ட் வரணும், நம்ம கலப்பிக்கு ஓட்டலாம். அந்த ஒரு ரேஞ்சுக்காக தான் இந்த மல்டிபர்பஸ் கியர் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி அதுக்கு அடுத்து டயர் சைஸ், டயர் பாஞ்சு பண்ணியிருக்கிறாங்க. இது மொத்தம் 4 டிஃபரெண்ட் தான். நார்மல் வண்டிக்கும் கியர் ப்ரோக்கும் டிஃபரெண்ட். டீசல் கூலரு ஃப்ரண்ட் சைஸ் வந்து 800க்கு 18 இருந்து 9.5 20. அதுக்கப்புறம் அந்த டீசல் ஃபில்டர் வந்து பாத்தீங்கன்னா டபுள்ல இருந்து சிங்கிளா இருக்கும். அதுக்கப்புறம் கியர் வந்து ஏபிசி வரும், கியர் ப்ரோனா நார்மலா ஏபி ரிவர்ஸ்னு வரும். ரியர் டயர் 14 இருந்து 15. இப்போ இதுல என்ன இனிமே வர வண்டி காமனா என்ன வரும்னா டீசல் ஃபில்டர் மட்டும் எல்லா வண்டியும் காமனா வரும். இன்னும் டீசல் இப்போ நார்மல் வண்டியிலே சிங்கிள் டீசல் ஃபில்டர் கொடுத்துட்டோம், அதுவும் 500 மணி நேரம். அதான் இனிமே வர வண்டிகள்லாம் அது மட்டும் தான் காமனா இருக்கும், மீதி எல்லாம் இந்த டிஃபரெண்ட் அப்படியே தான் இருக்கும். ஸ்டேரிங் வந்து சின்னது, அது பெருசு, இது சின்னது. சின்னது. அப்புறம் பீட்டர் ரேட் வந்து கொஞ்சம் குட்டியா இருக்கும், பீட்டர் ஆன் பண்றது. இப்போ வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இங்க பாருங்கடா காட்டா, நான் போட்டுக்கிறோம்ல அதானே. நீ லேட்டஸ்ட் தான் வாங்கி போட்டுக்கிறியா? நாங்க லேட்டஸ்ட் தானே போட்டுக்கிறோம். ரெண்டு வண்டில லேட்டஸ்டா போறதுலாம் அந்த மேட் கொடுப்பாங்க, பழைய வண்டியில அந்த மேட் இருக்காது, கால் வைக்கிறது மேட் வராது. அந்த கீழ் இருக்காது, சென்டருக்கு மட்டும் தான் இருக்கும். சென்டருக்கு மட்டும் இருக்கும், லப்பர் கீழ இருக்காது. இன்னும் வேற ஏதாச்சும் டவுட் கேக்குறீங்களா? யாருக்கு தெரிஞ்சது? டேய் யாராவது இல்லைங்க, அவ்வளவுதான் போயிட்டார். பெரியல நம்ம சும்மா நின்னு. டேய் கார்த்தி, இன்னும் வேற ஏதாச்சும்? அவர்தான் பெரிய வண்டி வச்சிருக்காரு. மைலேஜ் கேளுங்கண்ணா. மைலேஜ் இன்ஜின் எல்லாமே சேம் தாங்க. மைலேஜ் வந்து எல்லாமே ஆவரேஜ். நார்மல் 50 டிக்கு வரதுக்கும் இதுக்கும் இது மைலேஜ் டிஃபரெண்ட் ஆகுமா? டிஃபரெண்ட் வந்து நம்ம ஓட்டுற இடத்தை பொறுத்து தான். ஃபீல்ட பொறுத்து, 4 லிட்டர் முன்ன பின்ன போறது தான். ஃபீல்ட பொறுத்து ஆவரேஜ் 4 to 4.5. ஒரு சில இடத்துல வந்து களிமண் காட்டினா 4 லிட்டர் மேல ஓடுவோம். இப்போ ட்ரை ஃபீல்டர்னா 4 லிட்டர் ஓட்டலாம். இது ஒன்லி திங் இன்ஜின் எல்லாம் சேம், இன்ஜின் கிளட்ச் எல்லாமே சேம் தான். ஆமா, கியர் மட்டும் நமக்கு ரன்னிங் ஸ்பீட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. வேணும், ரேஞ்ச் கியர் வேணுங்கிறதுக்காக கியர் பிடிச்சு கொடுத்திருக்காங்க. இவ்வளோ தூரம் பண்ணாங்க, ஒரு ஷெடில் கியரும் ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க, அதையும் கொடுத்துருந்தாங்கன்னு நல்லா இருந்திருக்கும். அது ஒன்று ட்ராபேக் தான் தெரியுது. வேறு ஏதாச்சும் இதில் கொடுக்காத ஏதாச்சும் இருக்குதா? ஏப்பா ஜாண்டியர் வச்சுக்கிறீங்களா சொல்லுங்கப்பா. இதில் இது கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்னா சொன்னால் அவங்க மேல் இடத்துல சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும்ல. ஏய் ஜாண்டி இருக்காரெல்லாம் அங்கே போய் நின்றுக்கிட்டா என்ன இவங்களுக்கு என்னடா தெரியும்? இதுக்கு மேல ஏதாச்சும் இது இன்னும் கொஞ்சம் இந்த வண்டியில கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னா ஏதாச்சும் சொன்னீங்கன்னா. ஓகே, ஓ சரிங்க சரிங்கண்ணா, அவ்வளோதாங்க. லாக் ஆகலாம். இன்னொரு ஐடி நீ ரன்னிங்கில் போகாமல் தன்னை தூக்கம் இறங்கி மூடி போயிரு. அவ்வளோதான். நல்லா இருக்குன்னா இன்னும் லாக் ஆகும். ரெண்டாவது லாக்ல போய் போறோம். டபுள் லாக்கா? 2 லாக்கா இருக்குது. ஒங்கடி லாக் ஆனாலும் கொடுக்க முடியுமா? ஃபில்டர்ல எதுனா இது அது ஃபில்டர் எதுக்கு? ஆயில் ஃபில்டர் முயல ஏதுக்கோ கொடுத்துருக்குறாங்க தெரியல. ஒரு காமெடியா இருக்கு, கழட்டி விடாதா? அது எதுக்கு? அது எதுக்குன்னு எனக்கு சொன்ன மாதிரி வெறும் கண்டென்ட்டா பேசி என்ன பண்றது, கொஞ்சம் காமெடி பண்ணாதான் பாக்குறவங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஓகே, ஆனா இதுல வந்து ஆக்சிலரி வால்வு இல்ல. ஓட்டாடி இன்னும் ஓட்டவே இல்ல, ஓட்டி பாடுற போடா. 2 பேரும் போலாம். நான் வெயில்லயே நான் கொள்றதுக்கு போறேன். அப்படியே போடா டாப் பண்ணலாம். தம்பி நீ போட ஓட்டுங்கடா. அவ்வளவுதான், எடு வெளியே. அந்த மூளைக்கு அழுத்துறா இறக்கம். அந்த பக்கம் தான் இறங்குது வண்டி கலப்பிய, இங்கெல்லாம் இறங்கவே இல்லை. கல்லு நீ சரி போட்டு வர மாட்டேன். சீட்டி முன்னாடி இழுத்து 4 லிட்டர்ல ரன் பண்றது
செல்ஃப் மோட் காட்ட முடியல. இந்த கியர் இதை மாற்றிட்டாங்களா இருக்குது. ரெண்டுமே நோட்டில் தான் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணு. சொல்லி கொடுறா, பக்கத்தில் உட்காந்துருக்கிறியா? போலாம் ரைட். காணும். ஃப்ரெண்டு எவ்வளோ நேரத்துக்கு ஒரு ஆகிட்டு ஆயில் பிரிச்சு தெரியலையே. அதை கேட்காத விட்டுருக்கேன் பாருங்களேன். 1500 நேரத்துக்கு ஒரு ஆயிட்டு இருக்கும். கரெக்டாக சென்சிங் வச்சு ஓட்டினா பக்காவாக இருக்கும் ப்ரோ. ஆனால் வந்து டீசல் மட்டும் கம்பெனிக்காரர்னு ஆர்டர் சொல்கிறாங்க. நம்ம ஆளும் ஓட்டுறது ஒரு 6 லிட்டர் முன்ன பண்ண போகும். ஆனால் இதை எடுக்கிறதுக்கு வந்தவங்க எல்லாம் ஓரளவுக்கு என்னங்கிறாங்க, கீர் ப்ரோ பெஸ்ட்டாக இருக்கும், சரி நார்மல் 50 எடுத்துக்கலாம் ப்ரோ, அதே நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. பாருங்களேன், கலப்பையே அட்ஜஸ்ட் பண்ணால் இழுக்குமா அப்படின்னு ஓட்டிக்கிறாங்க. அதனால் கீர் ப்ரோ இது வந்து நான் சொல்கிற மாதிரி என்ன ப்ரோ இது கரெக்டாக ஓட்ட தெரியாத ஓட்டுறாங்க அப்படின்னு வேணும்னு இழுத்து போடுது. இழுக்குமான்னு பார்க்குறாங்க. எல்லாம் டிரைவர் பசங்க தான். அதனால் இழுக்குமான்னு டெஸ்ட் பண்ணுறானுங்க. எந்த ஃபீல்டுலையுமே இந்த அளவுலாம் பிடிச்சி ஓட்ட மாட்டாங்க. ஒரு ஆவரேஜான ஒருத்தர் சொல்கிறாங்க 6 லிட்டருன்னு, அதெல்லாம் போய் ஒரு 5 லிட்டர் போகும்னு நினைக்கிறேன் அதிகபட்சமாக. கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வண்டி எடுத்த நண்பர்கள் எத்தனை லிட்டர் டீசல் போகும் அப்படின்னு. ஏன்னா நம்மளால் பார்க்குறவங்களுக்கும் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். எப்படா மகேந்திரா எங்கே இன்ஸ்டாகிராம்லாம் இப்போலாம் எதுவும் காணோம்? வேலை இல்லையா? என்னத்த வேலைக்குது? எவ்வளோ கோபுரம் இது 40,000. இங்கே வாடா, அங்கேயே தான் போவீங்கடா, நடக்கவே முடியலடா. ஓகே நண்பா, அவ்வளோதான். கீர் ப்ரோவை பற்றி என்னால் முடிஞ்சது, எனக்கு இதை பற்றி பெருசாக தெரியாது, என்னால் முடிஞ்சது என்னென்ன கேட்கணுமோ கேட்டு எல்லாம் கவர் பண்ணிட்டேன். ஃப்ரெண்டு வீலுக்கு வந்து ஆயில் சர்வீஸ் வந்து 1500 மணி நேரத்துக்கு ஒரு ஐட்டம் பண்ணாங்க. அவ்வளோதான், எல்லாமே ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள். நான் டீலர்ஸ்காரருக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேன், பேசியாங்க. இந்த வண்டி வந்து 1090 வருதான் டிஸ்கவுண்ட் போவேன் இன்னைக்கு தெரியாது. அதாவது ஒரு 10,000 என்ன பண்ண மாறுன்னு இருக்கிறாங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ வச்சுட்டு பாய் டேக்கர். எல்லா கீரும் போடுங்க. இன்னொரு 10 கீர் வாங்கிட்டு வரட்டா? இன்னொரு 10 கீர் வாங்கிட்டு வரட்டா? ஏன்னா அந்த போரில் போடாண்டா, அதை போடுங்கடா. ஓகே நண்பா, இவங்க இப்போதைக்கு முடிக்கிற மாதிரி தெரில, நம்ம கிளம்பலாம். அவ்வளோதான், எல்லோரும் வந்தவங்களே கிளம்பிட்டாங்க பாருங்க, யாருமே இல்லை, எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஆனால் இந்த பைப்பில் மட்டும் இன்னும் ஓட்டிகிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் நாம தான் முடிச்சு விடுது. முடிச்சு விட்டீங்க போங்க. இது மாதிரி ஆமாம் ஆமாம், இது மாதிரி 4 காட்டில் நீங்கள் ஓட்டினீங்கன்னா தெரியும். வண்டிக்கே வலிக்காத ஓட்டுறீங்க உங்கள் ஃபீல்டில். இங்கே போட்டு வண்டி கொள்ளுன்னு கொள்றீங்க. ஓஹோ, சரி ஓகே, நம்ம கிளம்பலாமா? ஆஸ்பத்திரி பூஜா ஓடிட்டியா? சரி ஓகே நண்பா, நாளைக்கு வேறு வீடியோவில் சந்திப்போம். பை டேக்கர் மிஷல். ஏப்பா இது கொஞ்சத்தையும் ஏன் விட்டுட்டு போகணும், அதனால் இதையும் கொஞ்சம் ஓட்டி கொடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறாரு. இப்போ ஓட்டுறோம் பாரு, இதுதான் நார்மலாக ஓட்டுறது. இதுதான் நார்மலாக ஓட்டுறது. இப்படி தான் ஓட்டுவாங்க எல்லா வண்டிக்காரரும். ஒரு டெமோ வண்டின்னு ஒரு இதுதான், எப்படி இழுக்கும் அப்படின்னு ஒரு ஆசை தான். இப்போ எல்லாத்துக்கும் இங்கே கொண்டாந்து போட்டு இந்த வட்டத்துக்காரர்கள்லாம் திருப்தி பண்ணிவிட்டாங்க, வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ நாங்கள் இப்போ அங்கேருந்து வந்திருக்கிறோம்னா பார்த்துக்காங்களேன். ஓனரும் ஓட்டி பார்த்துருப்பான். இதை கொஞ்சம் ஓட்டு.
வண்டியாக தான் பிடிச்சிட்டு போகலாம். ஏகாத்து டெமோ வண்டி இல்லைன்னு தான் சொன்னீங்க. எப்போ வந்துருக்குது? இப்போ தான் எடுத்து வந்திருப்போம். இல்லை கம்பெனியில் அன்றைக்கே கேளு இல்லைன்னு சொன்னாங்கன்னு சொன்னீங்க. அன்னைக்கு இல்லை, இது கேட்கவே இல்லையே நம்ம. அதோட இருக்கு 50ஓட பெரிய பம்பர் போட்டுக்கிறாங்க. கலப்பை இன்னும் கொஞ்சம் வாட்டமாக இருந்தால் பரவாயில்ல. சுற்றி லோடு போல்ட்டு போடுற வீல் போல்ட்டு டிவிஸ் போல்ட்டு போட்டுக்கிறாங்க. அது எதுக்குடா கட் ஆகுது? என் கலப்பிலையும் கட் ஆகுது, நம்ம கலப்பிலாம் கட் ஆகுது. சரி, இது பைப்பெல்லாம் அவங்கள கொண்டாந்துட்டாங்களா இடம் போகிறதுக்கு? இப்போ வந்து அவங்க பிடிச்சாதான், இப்போ சேர்லாம் வெளியே எடுத்தால் தான் அதை ஓட்டுறது. போதும் கொஞ்சம் ஆறட்டும்.